ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா நல்லா சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு ஊற வச்சுருங்க. ஸோ இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தயிர் சேர்த்துருக்க இல்லையா, சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு டைம் எதுவும் கிடைக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் சிக்கனுக்கான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்தரித்து தான் செய்ய போகிறோம். இது நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், ஒரு 7லேருந்து 8 கிராம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாகவே மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக கருகுனா கூட சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸை கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வறுத்துட்டே இருக்கும்போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்தது. இந்தமாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கும்போது சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மசாலாலாம் ஒரு நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா கூட. ஸோ இது கூட அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமானா குழம்பு லைட்டாக புளிப்பு ஏறின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன தக்காளியை எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். ஸோ அதனால தான் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா வதங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா இது அரைக்க தான் போதும். ஸோ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தக்காளியிலேருந்து லைட்டாக தூள் உறிஞ்சி வரும். ஸோ அந்தளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஸோ இதை ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கிரேவி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே போதும். இதில் சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஸோ அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ செய்கிற அளவு 1 கிலோக்கான சிக்கன் அளவு தான். நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் செய்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதும். ஸோ ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதான். சிக்கன் நல்லா மசாலா ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு இதையுமே நல்லா எண்ணெயிலே சுருள வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளில வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மடி பிடிச்சிரும். ஸோ அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ ஒரு 3/4 அளவுக்கு சிக்கன் வெந்து வரணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன்லேருந்து நிறையவே தண்ணி விட்டு வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ திரும்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி போய் சிக்கனும் ஒரு 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருப்பேன். ஸோ அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கொத்தமல்லி பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சிக்கன் குழம்பு மசாலா, அப்புறம் ஒரு 1/2
டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் கூட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே சிக்கன் வறுவல் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மசாலா பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா தண்ணி குழம்பு மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுருங்க. சிக்கன் ஃபுல்லாகவே வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குழம்புல லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும். ஸோ சிக்கன் ஃபுல்லாக வெந்துடுச்சு, பட் வந்து ஓரளவுக்கு தான் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ குழம்புல நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வைங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு அடிக்டே ஆகிடுவீங்க. அவ்வளோ வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனும் அவ்வளோ ஜூஸியாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரின்னு சொல்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். கீ ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான காம்போவாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வீட்டில் மறக்காமல் இந்த சண்டேவே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அதுதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.